வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நீங்கள் பயனுள்ள அழகு குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறீங்க. ஆமணக்கு எண்ணெயை தடவி வந்தோம் அப்படின்னா புருவம் அடர்த்தியாக வளரும். முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலையை தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா தலைமுடி நல்லா வளரும். தேங்காய் பாலை தடவி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா செம்பட்டை நிறமாக இருக்கக்கூடிய முடி கூடி கருப்பு நிறமாக மாற்றம் அளிக்கும். பப்பாளி பழத்தை மசிச்சு பூசிட்டு வந்தாங்க அப்படின்னா முகப்பொழிவு அதிகரிக்கும். துளசி இலைச்சாரை முகப்பருவனுடைய மேலே தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா முகப்பரு மறையும். வாழைப்பழ தோலை லேசாக சூடுபடுத்தி கண்களோட மேல் பகுதியில வச்சு கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா கருவழியம் குறையுது. உதட்டுல வெண்ணெயை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா உதடு நல்லா ஷைனிங்கா ஆகும். நகங்கள் சிதைவடையாமல் இருக்கிறதுக்கு வெண்மையா இருக்கிறதுக்கும் சூரியகாந்தி எண்ணெயை கை கால் இருக்கக்கூடிய நகங்கள்ல தடவி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நகம் சிதைவடையாமல் வெண்மையா இருக்கும். பாதாம் பருப்பை பால்ல அரைச்சு இரவுல முகத்துல தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா முகம் பொலிவு பெறுவதோட பார்க்கறக்கே ரொம்ப பளபளப்பா இருக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு, தேன், மாதுளை ஜூஸ் 3ஐயும் கலந்து அரை மணி நேரம் முகத்துல பூசிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை குறைஞ்சு முகம் நல்லா அழகா இருக்கும். பாதாம் பருப்பை தேன்ல கலந்து எலுமிச்சை சாறும் சேர்த்தி முகத்துல தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு முகம் கழுவிட்டு வந்தாங்க அப்படின்னா முகம் பளபளப்பா இருக்கும். எலுமிச்சஞ்சாறு, பன்னீர் மற்றும் தயிர் சேர்த்து கலந்து முகம் மற்றும் கழுத்துல பூசி ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கழுத்துல இருக்கக்கூடிய கருப்பு மறைஞ்சிரும். அதே போல முகம் நல்லா பளபளப்பாகும். ஒரு துண்டு வசம்பு எடுத்து திருநீற்று பச்சளை சாறு விட்டு அரைச்சு தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதாவது குறிப்பா முகப்பரு இருக்கக்கூடிய பகுதியில தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா முகப்பரு நீங்குவதோட அந்த முகப்பரு ஏற்பட்டதுக்கான தடயமே இல்லாம முகத்தை பளபளப்பா வச்சுக்க இது உதவுது. சர்க்கரையோட சிறிது கிளிசரின் தடவி உள்ளங்கைய தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பகுதி உள்ளங்கை பகுதியெல்லாம் ரொம்ப மென்மையா மாறும். தாமரை, ரோஜா இதழ்களை கண்கள்ல அடிக்கடி வச்சு ஒத்திக்கிறதுனால இமைகள் அழகோட காட்சி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.